உடம்புல ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சுன்னா 2 நாள் அதுவா தானா சரியாகுங்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? ஆனா நாளாக நாளாக வருஷ கணக்குல அந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும், நீடிக்கும் அந்த பகுதி மக்களுக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. அதாவது நாள்பட்ட வலிக்கு வந்து என்ன வலி? நாள்பட்ட வலிக்கு என்ன வலி அப்படின்னா, மக்கள் வந்து உணவுல வந்து இந்த மீன் எண்ணெய்ன்னு சொல்லுவாங்க. ஃபிஷ் ஆயில் அந்த விட்டமின் டேப்லெட்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? விட்டமின் டி சப்ளிமெண்ட் அதுதான் எடுத்துக்கிறாங்க. அதாவது விட்டமின் டி வந்து செறிவூட்டப்பட்ட அந்த அ அ விட்டமின் டி டேப்லெட்டோட செறிவூட்டப்பட்ட விட்டமின் டி டேப்லெட்டோட செறிவூட்டப்பட்ட உணவுகள். அதாவது பால், தானியங்கள் இதெல்லாமே கட்டாயமா அந்த பகுதி மக்கள் அன்றாட தன்னுடைய உணவுகள சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்மள மாரி இல்லாம பர்ட்டிகுலரா அந்த 64 நாட்கள் மட்டும் இல்லாம, வாழ்நாள் முழுக்க அவங்களுடைய உணவு முறைகளும் மற்ற நாட்டு மக்கள அல்லது அமெரிக்காவிலேயே மற்ற பகுதி மக்கள காட்டிலும் அவர்கள் அந்த பகுதி மக்களுடைய உணவு முறை டோட்டலா வேற ஒரு சேஞ்ச்ல அ டோட்டலா முற்றிலுமா மாறி போயிருக்கும். அப்படிங்கிறது தான் இப்ப இருக்கக்கூடிய உண்மையா இருக்கு. இந்த 64 நாட்கள் பர்ட்டிகுலரா ஒரு நகரம், ஒரு சிட்டி மட்டும் இருள்ல மூழ்கி இருக்கு. அப்படிங்கிறத பத்தி உங்களுடைய கருத்து என்ன? நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படிங்கிறத கீழ கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.